இந்த வாரமாவது சந்தைக்கு கூட்டிட்டு போவியா போக மாட்டேன்னு ஒத்த காலில் நிற்க ஆரம்பிச்சிட்டேன். கூட்டிட்டு போறேன்னு சொன்னவர் திடீர்னு நான் கொடுக்குற காசுலேயே நீ வந்து இந்த டைம் சந்தை செலவு பண்ணிட்டு வரணும்னு வெறும் 200 காசை கொடுத்து சந்தை செலவை முடிச்சுட்டு வர சொல்லிட்டாரு. இல்ல ரொம்ப இருட்டாயிடுச்சு, இந்த வாரம் நான் சந்தைக்கு வரலன்னு சொல்லி கோவமா உட்காந்துட்டேன். அதுக்கு வந்து இல்ல நீ 200 வந்து சந்தை செலவு பண்ண முடியாது அப்படிங்கறதுனால தான் நீ வந்து சந்தைக்கே வரலன்னு சொல்ற அப்படின்ட்டாரு. 100 கொடுத்து ஒரு வாரத்துல ஓட்டினாலும் ஓட்டிடுவோம், அதே மாதிரி 10,000 கொடுத்து ஒரு நாள் அழிக்கணும்னு சொன்னாலும் அழிச்சிடுவோம். ஒரு பொண்ணு நினைச்சா எதை வேணா சாதிக்க முடியும். அதுவும் இந்த கோபமாக இருக்கும் போது உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக என்னால் முடியும்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு வருவோம். அந்த மாதிரி ஒரு வீராப்பில் அந்த 200 வாங்கிட்டு நானும் சந்தைக்கு வந்துட்டேன். என்கிட்டையும் காசு இருந்துச்சு, ஆனால் அந்த காசை போட்டையா வாங்கணும், அவங்க கொடுத்த 200 செலவு முடிச்சுட்டு போகலான்னு சொல்லிட்டு அதே காசில் வந்து செலவெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் சந்தைக்கு போகிறீங்க இல்லை அப்படின்னா காய்கறி கடைக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணுவீங்க, எவ்வளோ செலவாகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. 5-6 வருஷத்துக்கு முன்னாடிலாம் 100 ரூபாய்க்கே 10 காய் வாங்கலாங்க. ஒரு கூறு வந்து 10 ரூபான்னு விற்பாங்க. அழகா வந்து 10 காய்கறி 10 கூரை நம்ம தூக்கிட்டு வந்தோம் அப்படின்னா 100 ரூபாய்க்கு கட்டப்பையே நம்பிடும். ஆனால் இப்போலாம் அப்படி இல்லை, விலைவாசி எல்லாம் ஏறி போச்சு, அதனால ரேட் எல்லாம் அதிகமாயிடுச்சு. ஆல்ரெடி வீட்டில் தக்காளி இஞ்சி ரெண்டுமே இருந்துச்சு, அதனால அதை தவிர மீதி காய்கறி வாங்கிட்டு வந்துட்டேன். புதினா கொத்தமல்லி 2 ஜோடி வந்து 50 ரூபா, அரிக்கீரை வந்து 20 ரூபா. அதுக்கப்புறம் கோவக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, முட்டைக்கோசு, வெண்டைக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் ஒவ்வொரு கூறும் 20 ரூபா. 200 ரூபாயில் வந்து பார்த்தீங்கன்னா 190 ரூபா செலவு, மீதி 10 ரூபா வந்து மிச்சமாக கொண்டு வந்திருக்கேங்க. புதினா கொத்தமல்லி தான் ரேட்டு கொஞ்சம் அதிகம்.